ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நான் வந்து 2024ல வந்து என்னெல்லாம் கோல்ஸ் வந்து எழுதி வச்சிருந்தேன். அந்த கோல்ஸ்ல நான் எழுதி வச்ச அந்த கோல்ஸ்ல என்னெல்லாம் 2024ல அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பத்தி தான் வந்து நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு சொல்லப் போறேன் ஒரு குட்டி வ்ளாக்ல. எனக்கு வந்து இந்த ஜர்னலிங் ஹேபிட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. நான் வந்து டெய்லிலாம் வந்து ஜர்னல் பண்ண மாட்டேன். பட் அட்லீஸ்ட் வந்து எவ்ரி இயர் நம்ம வந்து இத அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஏதோ ஒரு டைரியிலயோ, எதுலயோ வந்து நான் வந்து எழுதி வைப்பேன். அந்த மாதிரி 2024ல 3 கோல்ஸ் வந்து நான் எழுதி வச்சிருந்தேன். இந்த விளாக்ல அத நம்ம அச்சீவ் பண்ணோமா? இல்லையா? அப்படின்றத தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுதான் வந்து நான் வந்து ஜர்னல் பண்ற டைரி. இதுக்கு பேர் வந்து மாஸ்டரி ஜர்னல் அப்படின்ற ஒரு டைரி. இத வந்து நீங்க வந்து நீங்க Googleல சர்ச் பண்ணீங்கன்னா வந்து இது இது வந்து இந்த இந்த ஜர்னல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஜர்னல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஜர்னல். இன்னொரு நான் ஹெட்ஸ் அப் குடுத்துடுறேன். நான் 2024 ஸ்டார்ட்ல இந்த ஜர்னல் எழுதும்போதெல்லாம் வந்து நான் வந்து இது வந்து விளாக் எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்கல. ஸோ இதுல எழுதியிருக்கிறது வந்து நான் எனக்கு மட்டும் புரியிற மாரி தான் வந்து நான் எழுதியிருப்பேன். அ ரொம்ப ரொம்ப அழகாலாம் வந்து இத வந்து நான் டிராஃப்ட் பண்ணல. இது வந்து ஒரு பெரிய விஷன் போர்டெல்லாம் வந்து கிடையாது. நெறைய பேர் வந்து தே டெவலப் அ விஷன் போர்ட். ஸோ இது வந்து ஜென்ரலா வந்து எப்பவுமே ஐ திங்க் ஃபார் த பாஸ்ட் 5 ஆர் 6 இயர்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 கோலாவது ஐ வில் ரைட் இட் அவுட் இன் த டைரி. இந்த வருஷம் நம்ம இத கண்டிப்பா பண்ணணும் அப்படின்றத வந்து நான் வந்து எழுதியிருப்பேன். ஸோ இந்த வருஷம் நான் என்ன எழுதணும் அப்படின்றத பார்க்கறதுக்கு நான் என்ன எழுதினேன் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஜர்னல பத்தி ஒரு ஸ்மால் ஹெட்ஸ் அப் குடுத்துடுறேன். இந்த ஜர்னல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இத வந்து 2ஆ வந்து பிரிச்சிருப்பாங்க இந்த ஜர்னல. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு டெய்லி ஆக்ஷன் பிளான் இருக்கும். ஸோ அந்த டெய்லி ஆக்ஷன் பிளான் வந்து நீங்க எழுதணும். டெய்லி ஆக்ஷன்ஸ் என்னன்னு எழுதணும். அதுக்கப்புறம் எவ்ரிடே நைட் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி வந்து வாட் ஐ அம் கிரேட்ஃபுல் ஃபார் டுடே அப்படின்னு எழுதணும். இந்த மாதிரி டெய்லி ஆக்ஷன் பிளான் 7 பக்கம் இருக்கும். 7 பக்கத்தோட முடிவுல வந்து ஒரு வீக்லி ரிவ்யூவும், வீக்லி ஆக்ஷன் பிளானும் இருக்கும். ஸோ வீக்லி நீங்க வந்து போன வீக் என்னலாம் அக்கம்ப்ளிஷ் பண்ண முடிஞ்சுச்சு, பிளஸ் இந்த வீக் நீங்க வர வீக் வந்து என்னலாம் செய்யணும் அப்படின்றத ஒரு வீக்லி ரிவ்யூ பிளான் இருக்கும். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் போர்ஷன். செகண்ட் போர்ஷன் வந்து இந்த மாதிரி 30 நாள் வந்து ஒரு பிளான் இருக்கும். 30 நாள கடந்து ஒரு மந்த்லி எப்படி வீக்லி ரிவ்யூ இருக்கோ, அதே மாரி ஒரு மந்த்லி ரிவ்யூவும் இருக்கும். மந்த்லி ஆக்ஷன் பிளானும் வந்து இதுல இருக்கும். ஸோ அந்த மாதிரி அ வச்சிருக்கிறது தான் வந்து இந்த புக்கு. அது இல்லாம வந்து இந்த புக்கோட ஸ்டார்ட்டிங்ல நீங்க பார்த்தீங்க, இந்த புக்கோடைய ஸ்டார்ட்டிங்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இதுல வந்து டாப் 3 கோல்ஸ் என்ன அப்படின்றது வந்து இருக்கும். அது இல்லாம இந்த கோல் நீங்க ஏன் அச்சீவ் பண்ணீங்க? அச்சீவ் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு இருக்கும். அது ஜெனரலா நான் எழுத மாட்டேன். 3வது விஷயம் வந்து, இந்த கோல அச்சீவ் பண்ணீங்களா, நீங்க எப்படி உங்கள ரிவார்ட் பண்ணிக்க நெனைக்கிறீங்க? அப்படின்னும் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த ரிவ்யூ பிளான்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து, நான் க்ளோஸ்ல காட்டுறேன். பட் இதுல வந்து 1 இயர் கோல் அப்படின்னு ஒரு 3 கோல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 3 இயர் கோல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ 3 இயர் கோல் என்ன? 1 இயர் கோல் என்ன? அப்படின்றதையும் வந்து நீங்க எழுதணும். ஸோ இப்போ வந்து நம்ம போலாம். நான் 1 இயர் கோல்ல வந்து என்னலாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. நான் 1 இயர் கோல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஜென்ரலா வந்து இத வந்து அட்லீஸ்ட் 2024ல நான் இத 3ஆ பிரிச்சிருக்கேன். ஒண்ணு வந்து என்னோட ப்ரொஃபஷனல் கோல். இன்னொன்னு வந்து என்னோட ஹெல்த் கோல். அதுக்கப்புறம் வந்து 3 வந்து என்னுடைய பெர்சனல் கோல். என்னுடைய ப்ரொஃபஷனல் கோல்ல வந்து நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா வந்து, ஃபோகஸ்டு கரியர் பாத் வித் ஸ்பெசிஃபிக் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இத 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 பத்தி ஒரு ஃபியூ கிளிம்ஸ் நான் சொல்லிட்டு, இத அச்சீவ் பண்ணனா இல்லையா? அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஐ அம் பேசிக்கலி அன் என்ஜினியர். என்ஜினியரா இருந்து ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ் அனாலிசிஸ்ல டெக்னிக்கல் சைட்ல ஒரு 2 எம்என்சில வொர்க் பண்ணேன். பட் ஆனா எனக்கு வந்து இந்த டெக்னிக்கல் சைடு வந்து புடிக்கல. ஸோ ஐ ஸ்விட்ச்ட் ஆன் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி ஒரு 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 செக்டருக்கு வந்து ஐ ஸ்விட்ச்ட் அண்ட் ஐ லவ்ட் இட். இந்த மாரி கிரியேட்டிவ் ஜாப் வந்து எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஐ ஸ்விட்ச்ட் ஆன் டூ ஆஃப்டர் ஒரு ஒரு 12, 13 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் ஆஃப்டர் ஒரு 12 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஸ்விட்ச் டு அ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ல தான் வந்து ஐ பீன் வொர்க்கிங் ஃபார் த பாஸ்ட் 6 இயர்ஸ். ஸோ இந்த 6 இயர்ஸ்ல வந்து வாட் ஐ தாட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் நான் இதுல ஜாயின் பண்ணும்போது ஐ ஜாயின்ட் அஸ் அ ஸ்மால் ப்ரோக்ராம் மேனேஜர் அண்ட் அ கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் பெர்சன். ஸோ நான் இந்த மாரி பெரிய ஆர்கனைசேஷன்ல சேர்ந்த பிறகு ஐ ஐ ஜஸ்ட் காட் டு ஃபைண்ட் அவுட் தேர் இஸ் அ டிபார்ட்மெண்ட் கால்ட்
சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் டிபார்ட்மெண்ட். இந்த சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் டிபார்ட்மெண்ட் தான் வந்து இட் ஹெல்ப்ஸ் எவ்ரி எம்டி டு ஃபைன் டியூன் தேர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டு கோ த்ரூ தேர் ஸ்ட்ராட்டஜிக் கோல்ஸ். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக வந்து அவங்க பண்ணுவாங்க. அண்ட் இந்த சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் உடைய ஆஃபீஸ்க்குள்ள வந்து ப்ரிடாமினண்ட்டாக வந்து ஒரு 3 to 4 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒன்று வந்து பீப்புள் ஹூ டேக் கேர் ஆஃப் ஃபினான்ஸ், another பீப்புள் ஹூ டேக் கேர் ஆஃப் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் ஈவெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பீப்புள் ஹூ டேக் கேர் ஆஃப் ஹெட் கவுண்ட் அண்ட் தென் பீப்புள் ஹூ டேக் கேர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதெல்லாம் தான் வந்து இருப்பாங்க. நான் வந்து இந்த டீமில் ஜாயின் பண்ணும்போது ஐ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் இவெண்ட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். பட் போன வருஷம் ஐ ஹேட் அ பிளான். நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் சீஃப் ஆஃப் ஸ்டாஃபாக ஒரு நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் ஒரு சீஃப் ஆஃப் ஸ்டாஃபாக நீங்கள் ஆகணும் அப்படின்னா வந்து யூ ஷுட் நோ டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து யூ ஷுட் ஆல்சோ நோ அ லிட்டில் பிட் ஆஃப் ஃபினான்ஸ். அதுக்கப்புறம் யூ ஷுட் ஆல்சோ நோ லிட்டில் பிட் ஆஃப் ஹெட் கவுண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு பண்ணுவீங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஐ டுக் அ very very conscious decision of learning financial things. And அதில் வந்து I did a stretch assignment and I was taking care of the book of work items of my MD. ஓரளவுக்கு வந்து பட்ஜெட் பிளானிங், புக் ஆஃப் ஒர்க் ஐட்டம்ஸ், இதெல்லாம் வந்து ஐ டிட் இட் அஸ் அ ஸ்ட்ரெச் அசைன்மெண்ட் அப்பார்ட் ஃப்ரம் மை பிஏயு. நான் வந்து ரெகுலராக பண்ணுற ஒர்க்கை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஸ்ட்ரெச் அசைன்மெண்ட்டுன்னு கொடுப்பாங்க. அந்த ஸ்ட்ரெச் அசைன்மெண்ட்டில் ஐ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். கவர்னன்ஸ் ஐ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப். ஐ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸில் வந்து புக் ஆஃப் ஒர்க் ஐட்டம்ஸ், பட்ஜெட்டிங், இதெல்லாம் வந்து ஐ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப். ஸோ ஐ டிட் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் லேர்னிங் ஆன் தி COS side and little bit kind of trying to transition towards the COS. ஸோ இதுக்காக வந்து நான் வந்து ஒரு சில சர்டிஃபிகேஷன்ஸும் வந்து நான் பண்ணேன். இது வந்து லிங்க்டின்ல வந்து COS 101 அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து யூ ஹேவ் சம் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஃபார் COS. ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரம் மாஸ்டர் சர்டிஃபிகேஷன் பண்ணேன். ஸ்கேல்ட் அஜைல் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். பட் ஒன்றும் ஸ்கேல்ட் அஜைல் சர்டிஃபிகேஷன் வந்து நான் முடிக்கல. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோட கரியர் ஃபோக்கஸ்டாக நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கரியர் ஃபோக்கஸ்டாக நான் பண்ண இந்த ஃபினான்ஸ் ஸ்ட்ரெச் அசைன்மெண்ட்டோ இந்த மாதிரி விஷயங்களோ வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னா ஐ திங்க் ஐ லேர்ன்ட் அ லிட்டில் பிட் ஆஃப் தி other things in other skills in COS that is required. So and I'm also waiting for some change to happen in my professional career. ஸோ இது வந்து நடந்த பிறகு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் ஃபோக்கஸ்டாக சில விஷயம் பண்ணனா அப்படின்னு கேட்டால் எஸ் பண்ணேன். இந்த ஃபார்ம் ஆஃப் ட்ரைனிங், இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெச் அசைன்மெண்ட் கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட பர்சனல் கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆவரேஜாக வந்து 10,000 ஸ்டெப்ஸ் நான் வந்து பண்ணணும். இல்லைனா யோகா பண்ணணும். அட்லீஸ்ட் 3 days in a week பண்ணணும் அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். இதை வந்து கம்ப்ளீட்டாக நான் பண்ணலை அப்படின்னா கூட வந்து ஓரளவுக்கு வந்து நான் வந்து இதை வந்து பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் 50 to 60% இதை நான் அச்சீவ் பண்ணேன் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த வாக்கிங் ஆர் ஜாகிங் நான் போகிறது வந்து ப்ரிடாமினண்ட்டாக ஐ கோ ஆன் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ். பட் யோகா வந்து வாட் ஐ டிட் வாஸ் ஐ ஹாவ் அ ஆப் கால்டு கல்ட் ஃபிட் ஆன்லைன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த கல்ட் ஃபிட் ஆப்பை வந்து எங்கள் ஆர்கனைசேஷனில் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒர்க் அவுட் அட் ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து டெய்லி யூ கேன் டூ யோகா. எவ்ரி 1 hour தெல் பி ஆன்லைன் செஷன்ஸ். ஸோ அந்த ஆன்லைன் செஷனில் ஐவ் சப்ஸ்கிரைப் ஃபார் த யோகா செஷன்ஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து அட்லீஸ்ட் வீக்லி 1 or 2 நான் வந்து ஐ ட்ரை அவுட் ஹத்தாய் யோகா. ஸோ ஹத்தாய் யோகா ஐ பீன் ப்ராக்டிசிங் ரெகுலராக. இல்லைனா கூட அட்லீஸ்ட் 50 to 60% டெடிகேஷனோட இதை வந்து நான் பண்ணியிருக்கேன். பட் என்னுடைய இந்த வருஷத்து கோலாக வந்து இதை கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இன்னும் பக்காவாக ரெகுலராக பண்ணணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய நெக்ஸ்ட் இயர் கோலாக, அதாவது 2025 இயர் கோலாக இருக்க போகுது. அண்ட் தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் இதில் எழுதியிருக்கிறது ஹவுஸ் ஆர் வில்லா வாங்கணும் அப்படின்னு எழுதியிருக்கேன். இது ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு சொந்த வீட்டில் பெசன் நகரில் தான் இருக்கோம். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப பழைய வீடாக ஆயிடுச்சு. 30-40 years ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் இந்த வீடு வந்து நாங்கள் வந்து ரீடெவலப்மெண்ட்டுக்கு வரும். ஸோ ரீடெவலப்மெண்ட் அப்போது கண்டிப்பாக ரீடெவலப்மெண்ட்டில் இவங்களே வந்து கட்டி கொடுத்துருவாங்க. ஸோ 1 or 2 years நம்ம வெளியில் இருந்துட்டு திருப்பி இங்கேயே வந்துடலாம் அப்படின்றது தான் எங்களோட பிளானாக இருந்துச்சு. ஸோ அதனால வந்து நான் வந்து இது வந்து ஒரு பெரிய கோலாக வந்து அட்லீஸ்ட் 2023 நான் வச்சுருந்ததே கிடையாது. பட் இந்த ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து தள்ளி 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 போயிட்டு இருக்கிறதுனால அண்ட் வீடும் ரொம்ப ரொம்ப பழசாயிட்டதுனால 2024ல் ஐ ஹேட் திஸ் கோல் ஆஃப் கெட்டிங் அ நியூ ஹவுஸ் ஆர் வில்லா.
ஸோ எனக்கும் சதீஷுக்கும் வந்து இது வந்து ஒரு பெரிய கோல் ஆயிடுச்சு. ஏன்னா இருக்கிற வீடு வந்து ரொம்ப ரொம்ப பழசாயிடுச்சு. அண்ட் டிட் வி டூ தட் ஆர் நாட்? எஸ், வி டிட் தட். லாஸ்ட் நவம்பர்ல வி காட் அ நியூ ஹவுஸ் ஆர் அ வில்லா. ஸோ அத பத்தின ஒரு வில்லா டூரோ, இல்ல ஹவுஸ் டூரோ வந்து அத பத்தின டீட்டெயில்ஸும் ஒரு ஹவுஸ் டூரோட வந்து நான் வந்து நெக்ஸ்ட் விளாக்ல வந்து நான் வந்து அப்டேட் பண்றேன். தோ ஸ்டார்ட் ஆஃப் த இயர் 2024ல மெயின் 3 கோல்ஸில் நான் எழுதலைனா கூட சம்வேர் மிட்வே ஆஃப் 2024ல மந்த்லி கோல்ஸில் ஐ ஸ்டார்டட் ஆடிங் டு ஸ்டார்ட் அ யூடியூப் சேனல் வித் ஸ்மால் வீடியோஸ் அப்படின்னு எழுத ஆரம்பித்தேன். அண்ட் ஐ திங்க் அதையும் நான் வந்து ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், பட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆக மொத்தம் வந்து இதுதான் என்னுடைய 3 கோல்ஸா இருந்தது. பர்சனல், ப்ரொஃபஷனல் அண்ட் என்னுடைய ஹெல்த் கோல். ஸோ ஆல்மோஸ்ட் பர்சனல் கோல் கம்ப்ளீட்டட், டன். எஸ். ப்ரொஃபஷனல் கோல், நான் என்னால பண்ண முடியுமோ அத நான் பண்ணியிருக்கேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் சம் சேஞ்ச் டு ஹேப்பன். அது நடந்ததும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். என்னுடைய ஹெல்த் கோல் தான் வந்து கொஞ்சம் லேகிங்ல இருக்கு. ஒரு 50% தான் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுது. அத இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி இந்த 2025ல இன்னும் பக்காவா 70-80% அத பண்ற மாதிரி ரீச் பண்றத நான் வந்து 2025 கோல் ஷீட்ல வந்து நான் எழுதுறேன். ஸோ என்னோட 2025 கோல் ஷீட் வந்து இன்னும் ரெடி ஆகல. இன்னும் அத ஃபைன் டியூன் பண்ணி அத வந்து நான் எழுதின பிறகு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த 2024 கோல் மாரியே 2025 கோல வந்து அச்சீவ் பண்ண முடியுதா? இல்லையா? அப்படின்றத வந்து நம்மளுடைய 2025 உடைய விளாக்லலாம் நம்ம வந்து பார்க்கலாம். பாய் ஃபார் நவ். நெக்ஸ்ட் விளாக்ல புதுசா வாங்குன வீடோடைய ஹோம் டூர் போடுறேன். பாருங்க. பாய்.